இன்றைக்கி வந்து நம்ம கீரை இங்கே நிறைய முளைச்சிருக்குது. கீரை எடுத்து செய்யலான்னு இன்னைக்கு கீரை பறிக்க வந்திருக்கோம். இங்கே இருக்கிற கீரையெல்லாம் நம்ம பறிச்சுட்டு போய் இன்றைக்கி பொரியல் பண்ணிடலாம். இந்த மாதிரி கீரை உடனே பறித்து செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு தேவையான கீரையை நம்ம வந்து பறிச்சுக்கலாம். இந்த மாதிரி எங்கே கீரை இருக்குதுன்னு தேடி தான் பறிக்கணும். எல்லாம் ரொம்ப முத்தி போச்சு, பறிக்காமல் விட்டு. நம்ம எங்கே இருக்குதுன்னு தேடி கொஞ்சம் பிஞ்சு கீரையாக பறிச்சுக்கலாம். இன்றைக்கி கீரை பொரியல் பண்ணலான்னு கீரை பறிக்கிறதுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி கீரையை பறித்து செஞ்சு சாப்பிடலாம். இன்றைக்கி இதெல்லாம் முத்தி போனனால எதையை பறிக்கிறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் ஒரு அளவாக பறிச்சிருக்கேன். இதுக்குள்ளே கீரை இருக்குது, எல்லா கீரையும் கலந்துருக்கனால இதில் எந்த கீரை சாப்பிட்ற கீரைன்னு எனக்கே தெரியல. தெரிஞ்ச கீரையை பறிக்கிறேன். இந்த பக்கம் நிறைய கீரை வளர்ந்துருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ கீரை பறிச்சிருக்கிறோம். அப்படியே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சூப்பராக அழகாக தொலைஞ்சிருக்குது. நமக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அழகாக பச்சையாக அழகாக கருவேப்பிலை தொலைஞ்சிருக்கு. நான் வந்துட்டு நிறைய கருவேப்பிலை வந்து சாப்பிடுவேன். சட்னிக்கு எல்லாமே பச்சையாக போட்டு நிறைய கருவேப்பிலை வந்து நான் எப்பவும் ரொம்ப அதிகமாக கருவேப்பிலை எடுத்துக்குவேன். கருவேப்பிலை பச்சையாக வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா நல்லது, ரொம்ப நல்லது உடம்புக்கு. நமக்கு வந்து தேவையான கருவேப்பிலை எதை எடுக்கிறதுன்னு தெரியல. எல்லாமே அழகாக தளைஞ்சிருக்கு, சூப்பராக. நம்ம இன்றைக்கி அழகாக கருவேப்பிலையை பறித்து எடுத்தாச்சு. இப்போனா நமக்கு தேவையான கீரையுமே கருவேப்பிலையுமே எடுத்தாச்சு. நமக்கு இந்த கீரை பத்தாது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் கீரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் இன்றைக்கி வந்துட்டு இந்த பறிச்ச கீரையை செஞ்சு வீடியோ போட்டுடலாம். கீரை செய்கிறது சிம்பிள் தான், அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதான்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரி, நம்ம இடத்துல பறிச்ச கீரை அதனால் செஞ்சு போடலாம் அப்படின்னு நினச்சா. நம்ம இன்றைக்கி இவ்வளோ கீரை பறிச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீரை வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். இங்கெல்லாம் இருக்குது நிறைய கீரை. பார்க்குறவங்கெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க.
எனக்கு இந்த கீரை ரொம்ப நீளமாக வளர்ந்துருச்சு. ரொம்ப முத்தி போச்சு பறிக்காமல் விட்டு. பார்த்தா கீரை செடியை பார்த்தோட்டி சரி கீரை பறிச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஓடி வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் கீரை இதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், நமக்கு தேவையான கீரையை நம்ம எடுத்துட்டோம். இதில் அவ்வளோதான், இனிமேல் கீரை இல்லை. நம்ம இன்றைக்கி இப்போ எத்தனை மணிக்கு இந்த கீரை பறிக்கிறோன்னா, காலையில் இப்போ எத்தனை மணி, கரெக்டாக 7:39க்கு நான் இந்த கீரை மார்னிங்கே பறிச்சிட்றேன். அதனால் மத்தியானம் இந்த வீடியோ இப்போ போட்டுட்டு மத்தியானம் இந்த கீரை எப்படி செய்கிறதுன்னு போட்டுடலாம். இந்த கீரை எப்படி செய்கிறதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் நம்ம இந்த தோட்டத்தில் பறிக்கிறனால இந்த கீரையை செஞ்சு போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கீரை வந்து நல்லா மண் போகிறதுக்கு நம்ம வந்து பைப்பில் போட்டு நல்லா தண்ணி விட்டு கழுவிக்கலாம். நல்லா மண் போக கீரையை அலசி வச்சுட்டு வரோம். அப்புறம் இந்த கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் அடைஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம அறுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி இப்போவே கழுவி படிய வச்சுட்டோம்னா. நான் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கிடைச்சி இந்த மாதிரி தண்ணியெல்லாம் கையாளுவேன்.